நம்ம போன மாதமே முடிந்திருக்குன்ற சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஆனா உன்னை முடிவடையாமல் இந்த மாதத்திலும் நீ இருப்பாய் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட உண்டு, நம்மோடு கூட உண்டு. மரண வாசல்கள் மட்டும் என்னை அழைத்து சென்று அங்கிருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. எங்க உன்னை அழைச்சிட்டு போறாரு? மரண வாசல் வரைக்கும் அழைச்சிட்டு போறாரு. இப்ப அடுத்தது நீ என்ன நினைக்கிற? என் நாக்கு தாகத்தால வறண்டு அடுத்தது டெத் தான், அடுத்து முடிய போதுதான். ஆனா அந்த மரண வாசல் கிட்ட போயிட்ட, அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சொன்ன they kiss death, மரணத்தை முத்தமிடுறாங்க. நீங்க மரணம்ன்றத சாதாரணமா நினைக்காதீங்க. மரணம் வயசாகி பலவீனெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் இல்லாம வர்றதுதான் மரணம். அழைப்பிதழ் இல்லாம வந்து ரெடியா இருந்து வந்துட்டேன், அப்படிதான் மரணம். இன்னைக்கு எல்லாம் மூச்சு விட்டுட்டு இருக்க, ஐயா நல்லா இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. மரண வாசல் வரைக்கும் நீ போனாலும் உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர் உண்டு. அப்படி தூக்கி விட்டபடினால தான் கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். இங்க உட்கார்ந்திருக்கிற அநேகர்ல நம்ம போன மாதமே முடிந்திருக்குன்ற சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஆனா உன்னை முடிவடையாமல் இந்த மாதத்திலும் நீ இருப்பாய் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட உண்டு, நம்மோடு கூட உண்டு. மரண வாசல்கள் மட்டும் என்னை அழைத்து சென்று அங்கிருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஏன் அங்கிருந்து தூக்கி விடுறாராம்? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து. இந்த துதிகளை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா? சாதாரண வாசல்ல போய் உட்கார்ந்து சொல்லிட கூடாது, சீயோன் குமாரத்தின் வாசல்கள்ல சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, சிறுமையும் எளிமையுமானவர்கள் சீயோனா இருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்ப இதெல்லாம் கர்த்தர் ஏன் செய்யறாருன்னா, நம்ம சீயோன் குமாரத்தின் வாசல்ல விவரிக்கணும்.